பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை ரிவாயத்து செய்த ராவிகளுடைய வாழ்க்கை வரலாறை கூட நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த ஹதீஸை ரிப்போர்ட் செய்கிற ஒரு ராவி, ஒரு அறிவிப்பாளர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பொய் சொல்லி இருக்கிறார், 2 பொய் சொல்லி இருக்கிறார். அவருடைய கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்ன ராவி அவர் ஷியா கொள்கையை சார்ந்தவராவார், இந்த ராவி அவர் முஅ்தஸிலா கொள்கையை சார்ந்தவராவார். அத்துணை விபரங்களையும் ஆயிரக்கணக்கான ராவிகளுடைய வரலாறுகளை அலசி ஆராய்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள், மதுஹபுடைய இமாம்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு எதிராக ஒரு சட்டத்தை சொல்லி இருந்தால் அதை குறிப்பிட்டிருக்க மாட்டார்களா? இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு அறிஞனும் அந்த மதுஹபுடைய இமாம்கள் மீது குற்றம் சாட்டியதாக நாம் காண முடியாது. ஏன், இவர்கள் ஷைகுல் இஸ்லாமாக கருதுகிற இப்னு தைமியா கூட ஏதாவது சின்ன ஒரு ஓட்டை கிடைத்து விட்டால் அதற்குள் நுழைந்து முன்னோர்களை குற்றம் சொல்வதற்கும் சஹாபிகளை கூட குற்றம் சொல்வதற்கு தயாரான அவர் கூட மதுஹபுடைய இமாம்களை குற்றம் சொன்னது கிடையாது. வஹாபிய மார்க்கத்தின் தோற்றுவிப்பாளர் இப்னு அப்துல் வஹாப் கூட குற்றம் சொன்னது கிடையாது. அறிவின் சிகரங்களாக இருந்த எவ்வளவு பெரிய அறிஞர்கள் இன்று நாயகத்தினுடைய ஹதீஸ் கிதாபுகளில் மிக ஏற்றமான கிதாப் என்று நாம் போற்றுகிற ஸஹீஹ் புகாரி, அதனுடைய முசன்னிஃப் இமாம் புகாரி, அதற்கடுத்து இமாம் முஸ்லிம், இமாம் துர்முதி, அபுதாவுத், நஸஈ, இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லாஹ், இது போன்ற நூற்றுக்கணக்கான முஹத்திஸ்கள் இந்த மதுஹபுடைய இமாம்களின் வருகைக்கு பின்னால் இவ்வுலகத்தில் வாழ்ந்தவர்கள்தான். திரு குர்ஆனுக்கு விரிவுரை சொன்ன இமாம் பைலாவி, இமாம் ராசியிலிருந்து நூற்றுக்கணக்கான முஃபஸ்ஸிர்கள் இந்த மதுஹபுடைய இமாம்களின் காலத்திற்கு பின்னால் வாழ்ந்தவர்கள்தான். இவர்களில் யாராவது ஒருவர் இவர்கள் சொல்வதை போன்று மதுஹபுடைய இமாம்கள் சொன்ன சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமானதாகும் என்று சொன்னது கிடையாது. மாறாக இவர்கள் அனைவர்களும் மதுஹபுடைய இமாம்களை அங்கீகரித்தார்கள். 4இல் ஒரு மதுஹபை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்ததாகத்தான் சரித்திரத்தை நம்மால் காண முடியும். இவர்களே ஒத்துக்கொள்கிறார்களே, மதுஹபுடைய இமாம்கள் எழுதிய சட்டங்கள் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் தான் எழுதியிருக்கிறார்கள். அந்த சட்டத்திற்கு எதிராக சஹீஹான ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்து விட்டால் நீங்கள் அந்த ஹதீஸை பின்பற்றி செல்லுங்கள் என்று மதுஹபுடைய இமாம்களே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அப்ப முன் சொன்னது மதுஹபுடைய இமாம்கள் முற்றிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சொந்த சிந்தனையை கொண்டுதான் சட்டத்தை இயற்றியுள்ளார்கள் என்று சொன்னது பச்சை பொய்யாகும் என்று இவர்களே தற்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள்.